உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜின் பத்மநாபபுரம் தொகுதி நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பத்மநாபபுரம் சட்டப்பேரவை தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம், திருவட்டார், பேச்சுப்பாறை, திருப்பரப்பு, பொன்மனை, வேளிமலை, சுருளோடு உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. பேச்சுப்பாறை அணை, திருப்பரப்பு அருவி, மாத்தூர் தொட்டி பாலம் அமைஞ்சிருக்கிற தொகுதியில் மக்களோட பிரதான வாழ்வாதாரம் விவசாயமாக தான் இருக்கு. 2025 டிசம்பர் 19 எஸ்ஐஆர் தரவுப்படி தொகுதியில் 1,12,640 ஆண் வாக்காளர்கள், 1,11,481 பெண் வாக்காளர்கள், 19 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தம் 2,24,140 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 1957க்கு பிறகு தொகுதி தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சமாக திமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக காங்கிரஸ் 3 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக 2 முறையும், ஜனதா கட்சி 2 முறையும், சுயேட்சைகள் 2 முறையும், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. தொகுதியில் கடந்த 2006 தேர்தலில் இருந்து திமுகவே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டு வருது. கடந்த 2016 தேர்தலில் தொகுதியில் வென்ற மனோ தங்கராஜையே 2021 தேர்தலையும் திமுக களம் இருக்குச்சு. தேர்தலில் மனோ தங்கராஜ் 87,744 வாக்குகளை பெற்று வெற்றியை தன்வசமாக்கினார். அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கிய ஜான் தங்கம் 60,859 வாக்குகளை பெற்றாங்க. 26,885 வாக்குகள் வித்தியாசத்தில் தொகுதியை தன்வசமாக்கின மனோ தங்கராஜ் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றார். மனோ தங்கராஜ் தமிழக பால்வளத்துறை அமைச்சராக இப்போ இருக்காரு. அமைச்சரோட தொகுதின்னு பத்மநாபபுரம் விஐபி அந்தஸ்தை பெற்றிருக்கு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்டுகள்னு எல்லா கட்சிகளும் வாக்கு வங்கியை கொண்டிருக்கும் பத்மநாபபுரம் தொகுதியில் யார் யார் மோதிக்க போறாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. பேச்சுப்பாறை டேம் அதை கடந்த ஆட்சி காலங்களில் தூர்வாருவதாக சொன்னாங்க. ஆனால் இந்நாள் வரை தூர்வாரப்படவில்லை. அதை தூர்வாரினார்கள் என்று சொன்னால் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். மேற்கு மலை அடிவாரத்தை இருக்கிறது. இங்கே குரங்கு சல்லியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 குரங்கு வரும். வீட்டில் ஒரு சாதனம் வைக்க முடியாது. சின்ன குழந்தைகள் சந்தோஷம் வெளியே நடக்க முடியாது. ஒரு மாங்காய், ஒரு தேங்காய், ஒரு வாழை ஒன்றுமே கிடைக்காது. வீடை திறந்து போட்டிருந்தால் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடும். பத்மநாபபுரம் அரண்மனையானது கேரளாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது இந்த ஊரை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற அன்றைக்கு அமைக்கப்பட்ட மதில் சுவரானது தமிழக அரசின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே அந்த மதில் செடி கொடிகள் வளர்ந்து மிக கடுமையான ஒரு இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. சில இடங்களில் இடிந்து விழுந்திருக்கின்றது. மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது இந்த மதில் இன்றைக்கும் அன்றைக்கு போல பராமரிக்கப்பட வேண்டும். பத்மநாபபுரத்தில் இருக்கும் ராமசாமி கோவில் இது மிக பழமை வாய்ந்த கோவில். ராஜா காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவில் இதுவரை கும்பாபிஷேகம் எதுவும் பண்ணாமல் இருக்குது. அது இனி வரும் ஆட்சி காலத்தில் ராமசாமி கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.